எடுத்துக்காட்டு 2. ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்தும் ராணியின் ஏடுகளில் பின்வரும் விவரங்களை கணக்கியல் சமன்பாட்டின்படி பதிவு செய்க. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரூபாய் 80,000. ரமேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது ரூபாய் 10,000. ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது ரூபாய் 6,000. கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் ரூபாய் 8,000. ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது ரூபாய் 2,000. வாடகை ரொக்கமாக செலுத்தப்பட்டது ரூபாய் 500. கணக்கியல் சமன்பாடு போடுறதுக்கான ஹெட்டிங்கை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். கணக்கியல் சமன்பாடு போடுறதுக்கு 4 காலம் பிரிச்சுக்கணும். கணக்கியல் சமன்பாடு தான் ஹெட்டிங். ராணியோட பிசினஸ்ங்கிறதுனால ராணியின் ஏடுகளில் கணக்கியல் சமன்பாடு அப்படின்னு ஹெட்டிங் எழுதியாச்சு. 4 காலம் பிரிச்சாச்சு. 1, 2, 3, 4. இந்த காலம் ஏன் சின்னதா போட்டிருக்கோம்னாக்கா ஈக்குவல் டு மட்டும்தான் இதுல போட போறோம். அதனால சின்ன அளவு பிரிச்சுக்கிட்டா போதும். கணக்கியல் சமன்பாடு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்புகள். அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சமன்பாட்டில் உள்ள ஹெட்டிங்லாம் எழுதியாச்சு. பொறுப்புகள் காலத்தை முதலாகவும் பொறுப்புகளாகவும் பிரிச்சுக்கிட்டோம். கீழே ஒரு லைன் போட்டாச்சு. இந்த இடத்துல நடவடிக்கைகள் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த லைன் எதுக்குனாக்கா கணக்குல வரக்கூடிய சொத்துக்கள்லாம் பிரித்து எழுதுறதுக்கும் பொறுப்புகளை எல்லாம் பிரித்து எழுதுறதுக்கும் இந்த சப்ஹெட்டிங் போடுறதுக்காக இந்த லைன். கணக்குல ஃபர்ஸ்ட் நடவடிக்கை ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூபாய் 80,000ன்னு கொடுத்துருக்காங்க. நடவடிக்கையை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ரொக்கத்துடன் தொழில் தொடங்கினா ரொக்கம் நம்ம கையில இருக்கும். பொறுப்புகள் பக்கத்துல முதல் அப்படிங்கிற காலத்துல இந்த அமௌண்ட் கூடிடும். ரொக்கத்துடன் தொழில் தொடங்கும் போது ரொக்கம் 80,000 ஏறிடுச்சு. முதலும் 80,000 ஏறி இருக்குது. அதுக்காக தான் இந்த பிளஸ் சிம்பல். ரொக்கம்ங்கிறது சொத்து. சொத்துக்களுக்கு கீழே ரொக்கம்னு சப்ஹெட்டிங் எழுதிட்டோம். இங்கேயும் 80,000 போட்டாச்சு, இங்கேயும் 80,000 போட்டாச்சு. கணக்கியல் சமன்பாடு போடும்பொழுது நடவடிக்கை எழுதி முடிச்ச உடனே அடுத்த லைன்ல ஒரு கோடு போட்டுடணும். ஃபர்ஸ்ட் நடவடிக்கையை எழுதியாச்சு, இமிடியேட்டா ஒரு கோடும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம எழுத வேண்டியது சமன்பாடு. சமன்பாடு எழுதும்போது கூட்டி எழுதணும். இப்போ இங்க கூட்டுறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்குது. அதனால அந்த அமௌண்ட்டை அப்படியே இங்க எழுதிக்க வேண்டியதான். நம்ம சமன்பாடு எழுதுறோங்கிறதுனால ஈக்குவல் டு மறக்காம போட்டணும். சமன்பாடு முடிஞ்ச உடனே அடுத்த நடவடிக்கை என்னவோ அதை கணக்கை பார்த்து எழுதிக்கணும். 2வது நடவடிக்கையா ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது ரூபாய் 10,000ன்னு கொடுத்துருக்காங்க.
ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. கடனுக்கு சரக்கு வாங்கினா அது வந்து கடன் கொள்முதல். சரக்கு வாங்குதல் அப்படிங்கிறதே கொள்முதல் பண்றதுன்னு தான் அர்த்தம். கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்படின்னு சொன்னாக்கா கடன் கொள்முதல். இங்க கடன் கொள்முதல் தான் எழுதணும். நீங்க பிகினஸா இருக்கீங்கிறதுனால அந்த கணக்குல என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை பார்த்து நீங்க எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக இது கடன் கொள்முதல் உங்களுக்கே தெரியும் போது ஷார்ட்டா எழுதும்போது உங்களுக்கு கடன் கொள்முதல் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நடவடிக்கைகள் எழுதுற காலத்தை கொஞ்சம் பெருசாவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்னதா போட்டீங்கன்னாக்கா 2-3 லைன் நீங்க மடிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். அது தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் லென்த்தியா இந்த காலத்தை நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரே லைன்ல எழுதுறது தான் நல்லது. கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கும் பொழுது இந்த பிசினஸ்க்கு தேவையான சரக்குகள் கூடும். இவங்களுடைய ஸ்டாக் வந்து கூடும். அது வந்து தமிழ்ல சரக்கிருப்புன்னு சொல்லுவாங்க. சரக்கிருப்பு ஒரு சொத்து. அதனால சொத்துக்கள் காலத்துல சரக்கிருப்பு அப்படிங்கிற சப்ஹெட்டிங்கை நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கிறோம். ரமேஷ் நம்மளுக்கு கடனுக்கு சரக்கு கொடுத்தவர்ங்கிறதுனால இவர் வந்து கடன் ஈந்தோர். நம்மளுக்கு ரமேஷ்க்கு நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கணும். கடன் ஈந்தோர் நம்மளுக்கு புதுசா உள்ள வராரு. பொறுப்புகள் காலத்துல நம்ம கடன் ஈந்தோரை ஆட் பண்ணிக்கணும். ரமேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்படின்னும் போது சரக்கிருப்புல 10,000 ரூபாய் ஏறும். ரமேஷ்ங்கிறவர் நம்மளுக்கு கடன் ஈந்தோர். கடன் ஈந்தோர்லயும் 10,000 ரூபாய் ஏறும். ஏன்னா நம்ம அவருக்கு 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். அடுத்த நடவடிக்கை முடிஞ்சிருச்சு. உடனே நம்ம ஒரு கோடு போடணும். கோடு போட்டுட்டு சமன்பாடு எழுதணும். நடவடிக்கை முடிஞ்ச உடனே கோடு போட்டாச்சு. அடுத்தது நம்ம எழுத வேண்டியது சமன்பாடு. இந்த சமன்பாடு எப்படி போடணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சமன்பாடு எழுதிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கும் அதுக்கு கீழே உள்ள லைனுக்கும் உள்ள விவரங்களை கூட்டணுமா கழிக்கணுமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள சமன்பாடுல பிளஸ் 80,000 இருக்குது. அதுக்கப்புறம் நடவடிக்கை எழுதியிருக்கோம். ஆனா 80,000க்கு கீழே எதுவும் இடம்பெறல. அதனால 80,000 அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த காலத்துல 10,000 பிளஸ் 10,000 இருக்குது. மேல எதுவும் இல்லை. அதனால பிளஸ் 10,000. சமன்பாடுங்கிறதுனால ஈக்குவல் டு இந்த காலத்துல பிளஸ் 80,000. இந்த 80,000 பார்த்துட்டு அதுக்கு மேல உள்ள 80,000 பார்த்துட்டு 1,60,60,000 எழுதிடக்கூடாது. நம்மளுக்கு முன்னாடி சமன்பாடு என்ன இருக்குதோ அதுவும் அடுத்த டிரான்சாக்ஷன் தான் முக்கியம். இந்த காலத்துல இங்க எதுவும் இல்ல. பிளஸ் 10,000. ஒவ்வொரு முறையும் சமன்பாடு சரியா இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம முன்னாடி எழுதின சமன்பாடுல ஒரே ஒரு அமௌண்ட் தான் வந்துச்சு. இந்த பக்கமும் 80,000, அந்த பக்கமும் முதல்ல 80,000. அப்ப சொத்துக்களும் பொறுப்புகளும் சமம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்த சமன்பாடு பார்க்கணும். ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. இங்க 80,000 அப்புறம் ஒரு 10,000 இருக்குது. அப்ப சொத்துக்கள் மொத்தமா 90,000 இருக்கு நம்மளுக்கு. நடுவுல ஈக்குவல் டு அந்த பக்கம் பொறுப்புகள் பக்கம் பார்த்தோம்னாக்கா முதலும் கடனீந்தோருமா சேர்ந்து 90,000 இருக்கு. அப்ப இந்த பக்கமும் 90,000, இந்த பக்கமும் 90,000. சமன்பாடு கரெக்டா இருக்கு. அடுத்தது நம்ம மூணாவது டிரான்சாக்ஷன் எழுதணும். ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது ரூபாய் 6,000.
அரைகலன்னா பர்னிச்சர். பிசினஸ்க்கு தேவையான பர்னிச்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. ரொக்கம் செலுத்தி வாங்கியிருக்காங்க. ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. அரைகலன்லாம் சொத்துகள், பர்னிச்சர் எல்லாம் ஒரு பிசினஸ்க்கு சொத்துக்கள். ரொக்கத்துக்கு வாங்கினதுனால நம்மளுடைய ரொக்க அமௌண்ட் வந்து குறையும். அரைகலன்ல அதே அளவு மதிப்பு ஏறும். இப்ப அரைகலன் புதுசா ஒரு சொத்து உள்ள வந்திருக்குது. அதற்கான சப்ஹெட்டிங் எழுதிக்கலாம். ரொக்கத்துக்கு அரைகலன் வாங்கினதுனால ரொக்கத்துல 6000 ரூபாய் குறைஞ்சிருச்சு. 6000 ரூபாய் மதிப்புள்ள அரைகலன் நம்மளுக்கு ஏறிடுச்சு. இப்போ டிரான்சாக்சன் முடிஞ்சிருச்சு, நடவடிக்கை எழுதியாச்சு. இமிடியேட்டா அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டாச்சு, சமன்பாடு எழுதிக்கணும். நடந்து முடிந்த நடவடிக்கையையும் அதற்கு முன்னாடி உள்ள சமன்பாடையும் மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு மேல உள்ள விஷயங்கள்லாம் பார்க்க கூடாது. இங்க பிளஸ் 80,000 இருக்குது, இங்க மைனஸ் 6000 இருக்குது. அப்போ பிளஸ் 74,000. எண்பதாயிரத்துல 6000 போயிடுச்சுனாக்கா 74,000. இங்க பிளஸ் 10,000 தான் இருக்குது, கீழே எதுவும் இல்லை. இங்க மேல உள்ள சமன்பாட்டுல எதுவும் இல்லை, கீழே பிளஸ் 6000 இருக்குது. பொறுப்புகள் பக்கத்துல எந்த மாற்றமும் இல்லை. பிளஸ் 80,000 அப்படியே எழுதிக்கிறோம், கீழே எதுவும் இல்லை. பிளஸ் 10,000 அப்படியே இங்க எடுத்து கீழே எழுதிக்கிறோம். இப்ப அடுத்த நடவடிக்கை, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 8000 கொடுத்திருக்காங்க. கடனீந்தோருக்கு ரொக்கம் அளிக்கும் பொழுது ரொக்கத்துல நம்மளுக்கு அமௌண்ட் குறையும், நம்மளுக்கு கடன் அடைஞ்சிரும். கடனீந்தோருக்கு நம்ம கடனை திருப்பி செலுத்துறோங்கிறதுனால கடனும் அடைஞ்சிரும். அப்போ இந்த கடனீந்தோர்லயும் நம்மளுக்கு அமௌண்ட் குறைஞ்சிரும். இப்ப 8000 ரூபாய் ரொக்கத்திலையும் குறையுது, கடனீந்தோர் கணக்குலயும் நம்மளுக்கு ஒரு 8000 ரூபாய் குறையுது. நம்பர்ஸ் எழுதும்போது டிஜிட் மாறாம நேரா எழுத வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நடவடிக்கை முடிஞ்சிருச்சு. நடவடிக்கை முடிஞ்சதுனாலே நம்ம ஒரு கோடு போட்டுருவோம், கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டாச்சு. நம்ம அடுத்தது எழுத வேண்டியது சமன்பாடு. ஒவ்வொரு முறை சமன்பாடு போட்டு முடிச்ச பிறகும் சொத்துக்கள் பக்கமும் பொறுப்புகள் பக்கமும் சமமா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். முந்தின சமன்பாடை செக் பண்ணாமலே வந்தாச்சு, இப்ப செக் பண்ணிடலாம். சொத்துக்கள் பக்கத்துல 3 அமௌண்ட் இருக்குது, 74,000 பிளஸ் 10,000 84,000 பிளஸ் 6,000 90,000. பொறுப்புகள் பக்கத்துலயும் 80,000 பிளஸ் 10,000 90,000 இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்குது, நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். அடுத்த சமன்பாடு 74,000ல 8,000 மைனஸ் பண்ணணும்னாக்க பிளஸ் 66,000. இங்கே பிளஸ் 10,000 மட்டும்தான். இங்கே பிளஸ் 6,000. ஈக்குவல் டு போடணும்.
இங்கேயும் சேஞ்சஸ் இல்லை, பிளஸ் 80,000. கடனீந்தோர்ல பிளஸ் 10,000லேருந்து 8,000 மைனஸ் பண்ணணும். பிளஸ் 2,000. இப்போ சமன்பாடு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். 66,000 பிளஸ் 10,000 76,000. 76,000 பிளஸ் ஒரு 6,000 82,000. பொறுப்புகள் பக்கத்துலையும் 80,000 பிளஸ் 2,000 82,000. ரெண்டு பக்கமும் 82,000 இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம போட்டு வந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கரெக்ட். அடுத்தது 5வது டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்து எழுதணும். ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது ரூபாய் 2,000. சரக்கு புதுசா வாங்குறாங்க. வாங்கும்போது நம்மளுடைய ஸ்டாக்ல அது ஏறும், சரக்கிருப்புல ஏறும். ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரொக்கம் கொடுத்து சரக்கை வாங்குறோம், அதாவது ரொக்கத்துல குறையும், சரக்கிருப்புல அதிகமாகும். எவ்வளவு ரூபாய்னாக்கா 2,000 ரூபாய். ஒரு சொத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு, மற்றொரு சொத்தினுடைய மதிப்பு வந்து அதிகமாயிருக்கு. இப்போ நடவடிக்கை முடிஞ்சிருச்சு, ஒரு கோடு போடணும். கோடு போட்டாச்சு, சமன்பாடு எழுதணும். $66,000லேருந்து 2,000 போயிடுச்சுன்னா 64,000. $10,000மும் 2,000மும் ஆட் பண்ணோம்னாக்கா 12,000. இங்க 6,000 தான். ஈக்குவல் டு போடணும். பிளஸ் 80,000 பிளஸ் 2,000. சமன்பாடை செக் பண்ணிக்கலாம். 64,000 பிளஸ் ஒரு 12,000 76,000 பிளஸ் ஒரு 6,000 82,000. இந்த பக்கத்துலயும் 80,000 பிளஸ் 2,000 82,000. அப்போ கணக்கு கரெக்டா இருக்கு. இப்போ 6வது டிரான்சாக்ஷனை எழுதிக்கணும். வாடகை ரொக்கமாக செலுத்தப்பட்டது ரூபாய் 500. ரொக்கமாக செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ரொக்கத்துல நம்மளுக்கு குறையும். ரொக்கத்துல குறையும் பொழுது முதல் தொகையும் குறையும். ஏன்னா முதல் தான் இங்க ரொக்கமாக வடிவம் மாறி இருக்குது, நிறைய சொத்துக்களாகவும் மாறி இருக்குது. அப்போ ரொக்கமாக எடுத்து நம்ம வெளியில கொடுக்கும் பொழுது முதல் தொகையிலையும் அந்த குறைவு ஏற்படும். ரொக்கத்துல 500 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கணும், முதல்லையும் 500 ரூபாய மைனஸ் பண்ணிக்கணும். 500 எழுதும் பொழுது இந்த டிஜிட்டை பார்த்து எழுதணும், இங்கேருந்து எழுத ஆரம்பிக்க கூடாது. நடவடிக்கை எழுதி முடிச்சிட்டோம், ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டாச்சு, சமன்பாடு எழுதிக்கணும். $64,000ல 500 போயிடுச்சுனாக்கா 63,500. இங்க 12,000, இங்க 6,000.
ஈக்குவல் டு 80,000 500 மைனஸ் பண்ணி எழுதணும். 79,500. இங்கே பிளஸ் 2000. இப்போ சமன்பாடை செக் பண்ணணும். 63,500 கூட ஒரு 12,000 சேர்த்தோம்னாக்கா 65,500, 75,500. 75,500ஓட ஒரு 6,000 சேர்த்தோம்னாக்கா 81,500. இந்த பக்கத்துல பார்த்தோம்னாக்கா 79,500 இருக்குது. அது கூட ஒரு 2,000 சேர்க்கணும். 81,500. இப்போ ரெண்டு பக்கமுமே 81,500 வர்றதுனால கணக்கு கரெக்டா தான் இருக்கு. லாஸ்டா கோடு போட்டு கணக்கை முடிச்சிடணும். லாஸ்ட்ல கோடு போட்டு முடிச்சாச்சு. இந்த சமன்பாடு எப்படி ரெண்டு பக்கம் ஈக்குவலா வருதுன்னு பார்த்தோம்னா, சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு ஏறுதோ அதே அளவு பொறுப்புகளுடைய மதிப்பும் ஏறும். வேற ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தோம்னாக்கா, சொத்துகளோட மதிப்பு எவ்வளவு குறையுதோ அதே அளவு அமௌண்ட் பொறுப்புகள்லையும் குறையுது. சில டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னாக்கா இந்த சொத்துக்கள் பக்கமே முடிஞ்சிடுது, அந்த பக்கம் பொறுப்புகள் பக்கமே போகாம அந்த மாரி நடக்கும்போது ஒரு சொத்தோட மதிப்பு குறையுது, இன்னொரு சொத்தோட மதிப்பு அதிகமாகுது. அதே மாதிரிதான் இந்த டிரான்சாக்ஷன்லையும் இந்த சொத்தோட மதிப்பு குறைஞ்சது, இந்த சொத்தோட மதிப்பு அதிகமானுச்சு. லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ல பார்த்தோம்னாக்கா சொத்துக்கள்ல எவ்வளவு அமௌண்ட் குறைஞ்சதோ அதே அமௌண்ட் பொறுப்புகள் பக்கத்துலயும் குறைஞ்சிச்சு. இன்னும் சில கணக்குகள்ல சில டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒரு பொறுப்பு குறைஞ்சிருக்கும், இன்னொரு பொறுப்பு அதிகமாயிருக்கும் அதே அளவு அமௌண்ட்ல. அதனால கணக்கியல் சமன்பாடு எவ்ரி டைம் நம்மளுக்கு கரெக்டா தான் வரும். இப்ப கணக்கியல் சமன்பாடு போடும்பொழுது நோட்டை எப்படி வச்சு பயன்படுத்துறது அப்படின்னு மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. இந்த நோட்டை நீங்க இந்த பக்கமா திருப்பிட்டு போடலாமான்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி நீங்க திருப்ப வேண்டாம். அப்படி திருப்பினா உங்களுக்கு லைன் மாறும், ஸ்பேஸும் ரொம்ப கிடைக்காது. இப்போ இந்த பக்கத்துல இந்த பேஜையும் எடுத்துக்கிட்டு இந்த பேஜையும் எடுத்துக்கிட்டு இந்த கணக்கியல் சமன்பாடை ஃபுல்லா செஞ்சீங்கன்னாக்கா ஸ்பேஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த லைனும் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். அதனால ஒரு 2 பேஜையும் யூஸ் பண்ணி இந்த கணக்கியல் சமன்பாடு செய்யறது தான் அழகா இருக்கும். ஹெட்டிங் எழுதும்போது இங்கேருந்து ஆரம்பிச்சு அடுத்த பேஜை கிராஸ் பண்ணி இப்படி எழுதணும்.